அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் எழுத்தாளர் நசீமா ரசாக் எழுதிய என்னை தேடி. இந்த புத்தகம் ஒரு கனவுகளின் புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே தேடுவதற்கான புத்தகம்னு சொல்லலாம். இல்லை தன் ஆழ்மன கிடைக்கைகள் வெளிவந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிறதுக்கான புத்தகம் அப்படின்னு கூட சொல்லலாம். கயல் அப்படின்ற ஒரு பெண், ஒரு ஒர்க்கிங் உமன். கணவரும் வேலை பார்க்குறாரு. குழந்தைங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு இவங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் பிள்ளைங்களை பார்க்க போகிறவங்க. அப்படியான வாழ்க்கை முறையில் இருக்கிற கயல் ரொம்ப காலமாக இதே மாதிரி போயிட்டுருக்கு அந்த வாழ்க்கை. அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்களை பார்க்க போவோம், குழந்தைகளோட நேரம் செலவழிப்போம் அப்படின்னு நினச்சி அவங்க கணவரை எழுந்து பார்க்குறாங்க. கணவர் வீட்டில் இல்லை. காட்டா அவர் நான் வேலைக்கு கிளம்பிட்டேன், அவசரமாக இன்னைக்கு வேலை இருக்குன்னு போயிட்டாரு. அப்போ இருந்து அந்த இடத்துலேருந்து கதை தொடங்குது. அது கயலின் கதையாக அல்ல. கயல் போல குடும்ப வேலையும் பார்த்துக்கிட்டு அலுவலக வேலையும் பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் தான் எதை விட்டுட்டு வந்தாங்க. தான் படித்ததுலேருந்து தன்னுடைய திறமைகள், தனக்கான தனிப்பட்ட ஆசைகள், இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த குடும்பம் அப்படின்றத ஓட்டுறதுக்கு அவங்க என்னென்ன தியாகங்களை பண்ணி, அது தியாகம்னே தெரியாமல் அந்த குடும்ப சூழலில் சிக்கி வேலைக்கும் போயிட்டு அவங்க படுற பாட்டைத்தான் பல பெண்களின் குரலாக இந்த கயல் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பிரதிபலிக்குது. அப்போ கயல் ஒரு மனசே இது இல்லாமல் ஒரு நாள் தான் குடும்பத்தோடு இருக்கணும், அன்றைக்கும் ஒரு வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் மதியானம் வந்து பார்க்குறேம்மா பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு காஃபியோடு உட்காந்துருக்காங்க. ஒரு அம்மா வந்து இங்கே வாமா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. யாருனே தெரியாதவங்க. கூட்டி போகிறப்போ அவங்க வெளில போனதும் ஒரு அழகான பூங்கா. அந்த இங்கே ஒரு பூங்கா இருக்கா அப்படின்னு அவங்க கயல் கேட்டதுலேருந்து அந்த பூங்காவுக்குள்ளே கயல் நுழையுங்கிறது தான் அவங்க ஆழ்மன கிடக்கைக்குள்ளே அவங்களுக்கு என்னென்ன ஆசை கனவெல்லாம் இருக்கோ அதுக்குள்ளே நுழையிற மாதிரி அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அங்கேருந்து எழுத்தாளர் பல விஷயங்களை சொல்லி போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கான அந்த தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும்ல, அவங்களுக்கு நிறைய வெறுப்புகள் இருக்குங்களா, அதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக பல கதாபாத்திரங்கள் அங்கே அதே பூங்காவில் இந்த அம்மா கூட்டி போய் இங்கே இருமா அப்படி தோழிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தோழிகள்னால் அங்கே ஒரு நிலா, சக்தி, தேவி அப்படின்னு நிறைய பெண்கள், அவங்களும் இதே மாதிரி வரவழைக்கப்பட்ட மாதிரி எல்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க. அங்கேருந்து அந்த பூங்காக்குள்ளேயே அவங்க பயணம் போகுது. அந்த பயணம் போகிற வழி எங்கும் திடீர்னு ஒரு மாட்டு வண்டி வருது. மாட்டு வண்டிக்குள்ளே போனால் குளிர்சாதன குடிக்கிற தண்ணி, பழங்கள் எல்லாம் இருக்குது. அங்கேருந்து இறங்கினா குடிசை வீடுகளாக இருக்குது. அந்த குடிசை வீடுகளுக்குள்ளே போனால் ஊதுபத்தி வாசம் வருது. ஊதுபத்தி இல்லை, ஆனால் பூக்கள் நிறைஞ்சிருக்கு. அப்புறம் வானத்துலேருந்து தேவதைகள் வந்து தங்குறாங்க. இப்படியாக இந்த பயணம் போகும்போது ஒரு ஃபேண்டஸியாக, ஒரு கற்பனையாக இது போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கிடையில் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. யோகா, தியானம், அது எப்படி செய்யணும், அது செஞ்சால் என்ன, ஒவ்வொரு பூக்களுக்கான குணங்கள் அதை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. பூக்களின் குணங்கள். சரி, இதெல்லாம் படிச்சுட்டு போனால் சில வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை சின்ன கதையாக சொல்லிகிட்டே போகிறாங்க. ஒரு கதை இருக்குது. ஒரு பேச்சாளர் சொன்னார், ஒரு பாதையில் நடந்து போகிறோம், ஒரு பாதாள சாக்கடை இருந்துச்சு, அதில் விழுந்துட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வெளில வந்தேன். மறுநாள் அதில் போகும்போது அந்த பாதாள சாக்கடை பார்த்து தவிர்க்கணும்னு நினச்சேன், மறுபடியும் விழுந்துட்டேன். மறுபடியும் அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வர ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கடுத்து அந்த பாதாள சாக்கடையை பார்த்துட்டு கவனமாக தவிர்த்து போகணும்னு நினச்சேன், தெரியாமல் அதிலே விழுந்துட்டேன். அப்புறம் கஷ்டப்பட்டு வெளில வந்தேன். அதுக்கப்புறமா அதே பாதாள சாக்கடையை பார்த்துட்டு போனேன். இந்த வட்டம் தப்பிச்சிடணும்னு ரொம்ப கவனமாக இருந்தேன், அப்பயும் விழுந்துட்டேன். அதுக்கு அடுத்த முறை போகும்போது அந்த தெரு வழியாகவே போகாமல் வேறு வழியாக போயிட்டேன். இப்படித்தான் நமக்கு தெரிஞ்சு ஒன்று இருக்குது அப்படின்றது. இது என்னென்ன விதங்களில் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கவுங்க பார்வையில் விட்டுட்டாங்க. இப்படியே போகிற இந்த பயணத்தில் இந்த கதைகள், யோகா, மருத்துவம், வீட்டு சமையல் குறிப்பு, உப்பு போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர்ற எழுத்தாளர் கடைசியாக அந்த கயல் வந்து எப்படி அதை நிஜ உலகத்துக்கு வந்தா அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது இந்த கதை எப்படியாக, இந்த எழுத்து எனக்கு எப்படியாகப்படுதுன்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நிறைய கற்பனைகள் இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் தனிப்பட்ட முறையில், அதாவது கட்டுப்பாடுன்றது குறிப்பாக குடும்பம், அப்புறம் சம்பாதித்தே ஆக வேண்டிய கட்டாயம், பிள்ளைகள், இந்த பிடி இல்லாமல் ஒருத்தரும் தனித்தனியாக நான் வாழணும் அப்படின்றப்ப எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி இருக்கணும், நான் வாழணும். சிலர் பைக்கில் போகணுன்னு ஆசைப்படுவாங்க,
சிலர் தனியாக ஒரு மியூசிக் சிஸ்டம் வச்சு தனி அறையில் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் வந்து இந்த மலை ஏறுறது அப்படி போகணும்னு நினைப்பாங்க. சில பேர் தனியாக உலகம் சுற்றுற டூர் போகணும். இந்த மாதிரி நிறைய கற்பனைகளோட ஆணும் பெண்ணும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அவங்க எல்லாரையும் பண்ண விடாமல் பிடிச்சி வச்சிருக்கிறது எது? இந்த குடும்பம், பொருளாதார சூழல், இந்த அமைப்பு. இதெல்லாம் இல்லாமல் ஒரு நாள் கற்பனையாக அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த என்னை தேடி அப்படின்ற புத்தகத்தை வாசிக்கலாம். இன்று எழுத்தாளர் நசீமா ரசாக் எழுதிய என்னை தேடி என்ற நூலை பற்றி உங்களுடன் பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.